ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடி எடுத்தது தான். நாங்க வந்து ஊருக்கு போயிருந்தோங்க. அப்போ வந்து மாமரத்தில் வந்து நிறைய மாங்காய் வந்து பிடிச்சிருக்கு. போய் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. சரி போய் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா, தென்னை மரத்தில் நிறைய மட்டைகள்லாம் வந்து பழுத்து பழுத்து விழுந்துருச்சு. மழை இல்லாதனால கிணத்துல சுத்தமாகவே வந்து தண்ணி இல்லைங்க. போர் தண்ணி விட்டு பாய்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது வந்து மோட்டார் ரிப்பேரில் இருந்துச்சு. இப்போ தான் வந்து புது மோட்டாரை வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். நீ வந்தோன்னே வந்து மாட்டணும். அதுக்குள்ளே வந்து இந்த மட்டையெல்லாம் வந்து பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு இருந்தோங்க. இப்போ வந்து போகிற வழியில் உளுந்து வந்து விதைச்சிருந்தாங்க. இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மழை இல்லாதனால கொஞ்சம் அப்படியே முளைக்காமல் இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சிருச்சு அப்படிங்கிறனால, அதாவது மழையும் வந்து நல்ல மழையெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு வந்து லைட்டாக தூரி இருந்துச்சு. அந்த மழைக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து முளைச்சி வந்துருச்சு. அங்கே ஒரு மரம் தெரியுது இல்லைங்க, மாமரம். அங்கே தான் வந்து இப்போ போகணும். அது ஃபுல்லாகவே வந்து நிறைய தோப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. கடைசியில் வந்து தண்ணியெல்லாம் எல்லாமே காஞ்சு ஒரு 2 மரம் மட்டும்தான் இப்போ வந்து மிச்சம் இருக்குது. ஈவினிங் டைம் வந்து நல்லா மழை வர மாதிரி கிளைமேட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் அப்படியே வந்து ஜாலியாக நடந்து போய் அதை வந்து பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காகவே வந்து நாங்கள் போனோம். இந்த மாமரத்தில் வந்து நிறைய கொத்து கொத்தாக மாங்காய் வந்து பிடிச்சிருக்குதுங்க. நிறைய வந்து முத்தவும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பிஞ்சாவும் இருந்துச்சு. இப்போ வந்து சீசனே கிடையாது, ஆனாலும் வந்து நிறையா வந்து காய் பிடிச்சிருக்கு. நாங்கள் மாங்காய் பறிக்க வந்த நேரமும் என்னமோ மழை ரொம்ப வந்து இருண்டுங்க வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா நாங்கள் நிற்கிற நேரம் தான் வந்து மழை நல்லா இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து அவசரமாக வந்து இருக்கிற காய் வந்து அளவாக பொறிச்சிட்டு நாங்கள் வந்து டக்குன்னு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சிட்டு கிளம்பிட்டோம். மழை வந்துருச்சு, ஓடியான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி போதுன்னு சொல்லிட்டு அவசரமாக இந்த பையில் நிறையா வந்து வயிறுக்கூடையில் நிறையா பொறிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மேலே வீடியோவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நல்லா கருகும்னு அப்படியே இறங்கி வந்துச்சுங்க மழை. நான் இப்படியே சொல்லாதீங்க, வந்த மழை போயிருன்னு சொன்னேன். அவசரமாக நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஃபுல்லாக பயங்கரமாக மழை வந்து இன்றைக்கி கொட்டி தீக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து மேகம் ரொம்ப கருகும்னு அப்படியே இருண்டுங்கம்னு வந்துட்டு இருந்துச்சுங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மழையே இல்லை. நாங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக தூறல் வந்துச்சு. அப்படியே வந்து அந்த மழை எங்கே போச்சுன்னே தெரியலைங்க, அப்படியே போயிடுச்சு. ஆனால் இந்த மழைக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலைங்க. வேண்டான்னு சொல்கிற பக்கம் கொட்டி தீக்குது, வேணும்னு சொல்கிற பக்கம் பெய்யவே மாட்டேங்குது. வீட்டுக்கு போயிட்டோங்க. வீட்டுக்கு நாங்கள் வந்து உள்ளே போனோன்னே வந்து கரெக்டாக தூறல் போட்டுச்சு பாருங்கள். இவ்வளோ தான் பெஞ்ச மழையே.